ஐயா, நாமத்த எல்லாரும் வெளியில சொல்லாதீங்க. மனசுக்குள்ளார சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. மனசுக்குள்ளார சொல்ற அந்த விதங்கள், நாம எல்லாம் வெளியில தான் வாய் சத்தமா நாமத்த சொல்லிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ளார எப்படி நாம சொல்றது? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நாமத்தை வெளியே சொல்லவே கூடாதுன்னு சாமி ஒரு நாளும் சொல்லலையே. அதே போல் நாமத்தை உள்ள நீ சொல்லுங்கிறதே நான் சாமி சொல்லலை. நாமத்தை சொல்லுன்னு மட்டும் சொன்னார். நாமத்தை எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னார். வெளியே நீங்கள் தனியாக இருக்கும்போது வீட்டுக்குள்ளே நீங்கள் மட்டும் இருக்கீங்க. வெளியே எந்த ஒரு இதுவும் இல்லை, சப்தங்கள் இல்லை, எதுவும் இல்லை. நீங்கள் தனிமையாக இருக்கீங்க. தனிமையாக இருக்கும்போது நீங்கள் சாமி நினைக்கிறீங்க. சாமி நினைக்கும் போது உங்களை மீறி ஒரு ராகத்தில் ஒரு சாமியினுடைய நாமம் வருது. நீங்கள் பாடுறீங்க. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் பாடிட்டே டான்ஸ் ஆடுறீங்க. அது வந்து எவ்வளவு உன்னதமான ஒரு பரவச நன்மை கொடுக்கும். வாயை விட்டு சொல்கிறதுனாலையும் அதுக்கு வந்து உங்கள் உடம்பு வந்து அசைவுகளையும் கொடுக்குறதில்ல. அது வந்து நாட்டியமும் ஆகுறதில்ல. ஆக வெளிப்படையாக சொல்கிறதுக்கு உண்டான இடம், பொருள், ஏவல் இருக்குல்ல. வாய் விட்டு சொல்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டியிருக்கு. அது சப்தமாக சொல்கிறதுக்கும் அந்த இடம் தனிமையான இடமா அமைஞ்சது. ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க. தனியாக இருக்கும்போது சாமி ஞாபகம் வருது. சாமி ஞாபகம் வந்தோன்னா நீங்கள் வந்து யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார்னு மரங்களை பார்த்து சொல்கிறீங்க, பறவைகளை பார்த்து சொல்கிறீங்க, செடி கொடிகள் பார்த்து சொல்கிறீங்க, அங்குள்ள அத்தனை ஜீவராசிகளையும் பார்த்து சொல்கிறீங்க, மகிழ்ச்சியில் திளைக்கிறீங்க. அப்போ வாய் விட்டு தான் சொல்கிறீங்க. உங்கள் மனசில் சாமி தவிர்த்து எதுவுமே இல்லை. அப்போ வெளியே சொல்லும்போது என்ன ஒரு சுகம் கிடைக்கும்? எப்படி ஒரு பரவச நிலைமை கிடைக்குது? அந்த பரவச நிலைமை வந்து நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க. நிறையா பேர் அடைஞ்சிருக்காங்க வாய் விட்டு சொன்னதுனால. சில இடங்கள்ல வந்து அதிகமான கூட்டங்கள். நிறைய பஸ்ஸில் போய்க்கிட்டு இருக்கீங்க, இல்லாட்டா ஒரு ட்ரெயினில் போய்க்கிட்டு இருக்கீங்க, இல்லாட்டா ஒரு கூட்டத்து மத்தியில் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை. ட்ராவல் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து கத்தி நாம சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? எல்லாரும் உங்களை தான் பார்ப்பாங்க. உங்களை பார்க்கும்போது என்ன ஆகும்? உங்கள் கவனம் சிதறும் இல்லையா? அதே மாதிரி உங்க குடும்பத்தில் நீங்க உட்கார்ந்துட்டு உங்க சொந்தக்காரங்க உட்கார்ந்துருக்காங்க, உங்க குழந்தைகள் உட்கார்ந்துருக்காங்க, உங்க மனைவி, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நீங்க வாய் விட்டு கத்தி சொல்றீங்க. எல்லாருடைய அட்டென்ஷனும் உங்க மேல இருக்கு. என்ன ஆகும்? ஸோ கவனச்சிதறல் ஏற்படும். அதே மாதிரி ஒரு கோவில்ல உட்கார்றீங்க. நீங்க வந்து ஒரு ஆசிரமத்துல உட்கார்றீங்க. எல்லாருமே நாமம் சொல்றாங்க. நீங்களும் நாமம் சொல்றீங்க. அந்த நாமம் சொல்ற பரவசத்துல வந்து அந்த பரவசம் விட்டு போகும். ஆனா நாமம் சொல்ற அந்த கோரஸ் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த கேட்டுக்கிட்டே இருந்து உள்ள வந்து அந்த அதிர்வலைகள் வந்து உள்ள போய் நின்னுக்கும். அந்த அதிர்வலைகள் உள்ள போய் நிக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆசிரமங்கள்லயும், கோவில்கள்லயும் இந்த மந்திர உச்சாடனங்கள் பண்ணுங்கிறது. அந்த பண்ணதுக்கப்புறம் அது சாமி இருந்து அவங்க முன்னால மந்திர உச்சாடனம் பண்ணும்போது, அந்த அதிர்வலைகள் வந்து உள்ள போய் செட்டில் ஆயிக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து வீட்டுக்கு போகும்போது, நீங்க ஒரு மோட்டார் சைக்கிள்ல போறீங்க, ஒரு கார்ல போறீங்க, இல்லாட்டா ஒரு பஸ்ல போறீங்க, ட்ரெயின்ல போறீங்கன்னா, அந்த அதிர்வு வந்து உங்க உள்ளத்துக்குள்ள கொஞ்ச காலத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால வாய விட்டு சொல்றது தப்புன்னு சாமி சொன்னது இல்ல. உள்ளேயே சொல்லணுங்கிறதுன்னா, அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன கண்டிஷன்னா, அது சாமி அத எப்படி சொன்னார்ன்னா, "நீ சொல்ற நாமம் உனக்கே கேட்கணும்பார். நீ சொல்ற நாமம் உனக்கு மட்டும் கேட்டா போதும்." அப்படி நீங்க மட்டும் கேட்கிற மாரி நீங்களே நாமம் சொன்னீங்கன்னா, அந்த நான்ங்கிறது ஒண்ணு இல்லாம போயிடுதுல்ல. அந்த இருக்கிற ஒரே ஒரு நான் சொல்லுது, கேட்குது. அவ்வளதான். வேற சிந்தனைகளே அங்க இருக்காதுல்ல. அது சாதனா பண்றவங்களுக்கு சாமி வந்து அடிக்கடி சொல்லுவார். ரிமெம்பர் மை ஃபாதர் வித்தின். ரிமெம்பர் மை ஃபாதர் வித்தின். அது சொல்லும்போது ரொம்ப அழகா இருக்கும். உள்ள நீங்க நான் இந்த பிச்சைக்காரனை நினைச்சிட்டே இரு. அது நினைக்கும்போது அந்த பரவச நிலை கண்டிப்பா கிடைக்கும். ஆனா எப்ப கிடைக்கும்? நீங்க உள்ள சொல்ற நாமம் நீங்களே கேட்கும்போது. வெளியாளு கேட்டாங்க, அப்ப அவங்க உங்கள உத்து பார்த்தாங்கன்னா, உங்க கவனச்சிதறல் கண்டிப்பா ஏற்படும். ஸோ நாமம் சொல்றது கூடிய வரைக்கும் வெளியே யாருக்கும் தெரியாம இருக்கிறது நல்லது. உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. உங்களுக்கும் சுவாமிக்கும் உள்ள தொடர்பு எப்பயுமே எப்பயுமே இருக்கணும்னா, நிரந்தரமான ஒரு உறவு இருக்கணும்னா, நீங்க அவரோட இத வந்து உள்ளத்துல ஆழமா உங்க மனசுக்குள்ள, இதயத்துக்குள்ள பத்திரமா வச்சுக்கணுமே தவிர்த்து, வெளிய பறைசாற்றக்கூடாது. வெளிய நீங்க பறைசாட்டுனீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா காத்துல கரைஞ்சு போயிடும். நெறைய எண்ணங்கள் வரும். அதுல வந்து 10ஓடு 11ஆ இதுவும் போயிடும். அதனால உள்ளத்துல வச்சு பூஜிக்கிறது வந்து ரொம்ப சிறந்தது.
வெளியே வந்து நீங்கள் தனிமையில் இருக்கும்போது வெளியே உங்களை மீறி வரக்கூடிய அந்த வாய் விட்டு சொல்லக்கூடிய மந்திரம் சொல்லி நிருத்தியம் ஆடுறதுங்கிறது, அந்த பரவச நிலை அடையிறதுங்கிறது, அது இன்னும் சாலச் சிறந்தது. ஆனால் அதுக்கு இடம் வந்து தனிமையாக இருக்கும். அதனால் நாமும் எப்படி சொல்லணும், எங்கே சொல்லணும், எந்த மாதிரி சொல்லணும்னு நிர்ணயம் பண்ண வேண்டியது நீங்கள். அது நிர்ணயம் நீங்கள் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு வளர்ச்சி தருங்கிறது நீங்கள் கருதுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கோங்க.